நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு சிந்தனையோட தான் நம்ம நாட்களே வந்து நகரும். எப்படியாவது வாட்ஸ்அப் குறுந்தகவலாகட்டும், இல்ல நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளும்போதாகட்டும், அந்த வகையில் வந்து இந்த ஒவ்வொரு கவிதையும் படிக்கும்போதே எனது சிந்தனையை தூண்டும் விதமாக இருந்தது. அப்படிப்பட்ட அன்புமொழி வந்து ஆசிரியர் இளையவன் சிவா அவர்கள் வந்து குமரலிங்கத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் இதற்கு முன்னாடி 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நம்ம தளத்தில் வந்து நான் அதை பகிர்ந்திருக்கேன் ஆல்ரெடி. இந்த புத்தகம் யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பா கிருஷ்ணசாமி அவர்கள் சமீப காலத்தில் தான் இறந்தார். ஸோ அவருடைய நினைவாக அன்புமொழி புத்தகத்தை வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலிருந்து அவரது நண்பர் வந்து அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அணிந்துரை படிக்கும்போதே அந்த நூலை எப்படி நம்ம அணிஞ்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகா அதற்கு வந்து இலக்கம் கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் ஒரு நிமிடம் படித்து முடிச்சிடுறேன். அன்பு மொழி. அன்பு மொழியோடு உரையாடலை தொடங்கியிருக்கிறார் கவிஞர் இளையவன் சிவா. அன்பு காட்டப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டியது. நவீன வாழ்வு அன்பு உரையாடவும் வேண்டியது எனும் நிலைக்கு நம்மை நகர்த்தி வந்திருக்கிறது. அன்புக்கும் இப்படி ஒரு நிலை வருமென நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்மிடம் இருந்த நற்குணங்கள் எல்லாம், மிகை நற்குணங்கள் எல்லாம் நவீன வாழ்வின் சூழலில் அடித்துச் செல்லப்பட்டு விட்ட பின்பும் கூட மிச்சம் இருப்பது அன்பும் கருணையுமாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அவற்றை எவற்றின் பொருட்டோ துறக்க தயாராகிவிட்ட மாமிச கூட்டமாக மாறிவிட்டோம் என்று பொள்ளாச்சி நண்பர் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் மாற்றும் விதமாக ஒரு கவிஞனின் ஒரு கூக்குரலாக தனது அன்பு மொழியை உரையாடலாக தொடங்கியிருக்கிறார் இளையவன் சிவா. எல்லா காலத்திலும் பொது சமூகம் அறத்திலிருந்தும் பிறழும் போது ஒரு மூப்பனின் சொல்லாக ஒரு கலைஞன் அங்கு உயிர் தெளிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காரு. மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு, அன்பு தான் வந்து அனைத்திற்கும் ஆதாரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அன்பு அப்படிங்கிறத ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு உருவகம் பண்ணி சொல்லியிருக்காரு. அன்பு வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இந்த இடத்துல அன்பு இல்லை அப்படின்னு எந்த இடத்தையுமே நம்ம நிராகரிக்க முடியாது. அந்த இடம் வந்து உருவாக்குற விதம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதற்காக நான் வந்து இந்த கவிதைகளை மையப்படுத்தி ஒரு சிறிய பவர் பாயிண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். அதை ரமேஷ் சார் வந்து இப்போ ஷேர் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லிடுறேன். சார் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சார். இப்போ அன்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து ஒரு அன்பாக இருக்கோம் மற்றவங்க கிட்ட அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கவிதையில் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்குள்ள ஒரு சவால் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது நமக்கான ஒரு பாதையை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பை வந்து நம்ம எப்படி உருவகப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நம்பிக்கை வந்து யார்கிட்ட இருக்குது? அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு சுமை இல்லாமல் ஒரு சுகமான ஒரு அனுபவமாக அந்த நம்பிக்கையை நம்ம கை கொள்ளும்போது நம்மளுக்கு அந்த அன்பின் மொழி வந்து எல்லா இடங்களிலும் பரவும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு ஒரு மரம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதை தேவை. ஸோ அந்த மாதிரி அன்பின் விதையை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்தில் தூவும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வாசமான ஒரு மரமாக தான் இருக்கும். ஒரு மரம் வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையாக வந்து ஒரு பூத்து குலுங்கும்போது நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ரசிப்போமோ, அந்த மாதிரி அன்பின் விதையை வந்து நம்ம மற்றவர்களிடம் தூவும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த உயிர்களிடத்திலுமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சார் அடுத்த ஸ்லைட் போகலாமாங்க சார்? இதை புத்தகம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் இது வந்து இந்த டிராயிங் இது ஆக்சுவலாக இது அவங்க பெண் வரைஞ்சிருக்காங்க, அவங்க குழந்தைகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அடுத்த ஸ்லைட் போடலாம் சார். இந்த நம்ம அன்பை சுமப்பவர்கள் வந்து நம்ம தாயாக மட்டும்தான் நம்ம உருவகப்படுத்தி ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிகிட்டு இருப்போம். அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு அன்பு அப்படின்னு நினச்சாலே நம்ம கண்முன் வர்றது வந்து ஒரு தாய் உருவம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு உயிருக்கிட்டையுமே நம்ம அன்பை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தி வந்து அகிம்சை வழியில் தானே போகணும்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் அழகாக கோட் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சை அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆயுதமாக எடுத்து கையில் எடுத்துக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது உயரும். அங்கே ஒழுக்கம் உயரும் போது என்னாகும் அப்படின்னா,
நம்ம அன்பை வந்து மற்றவங்க கிட்ட பகிரும்போது அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு திரும்ப அன்பு தான் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன வந்து விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து அறுவடையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கொடுக்கும். அந்த வெகுமதி தான் நம்மளோட வெற்றிக்கான பரிசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெற்றி கிடைக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளோட மனசு நிறைவாக இருக்கும், நம்மளுக்கு நிம்மதியான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அன்பை வந்து ஒரு குழந்தை மாதிரி உருவகப்படுத்துகிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த ஒரு குழந்தையை பிறந்த குழந்தை எவ்வளோ நாட்கள் எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு சிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000க்கு மேலே ஸ்மைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு சிரிக்கலைனாலும் நம்ம வந்து மற்ற உறவுகளை பார்க்கும்போதாகட்டும், ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மைலிங் ரியாக்ஷனோட வச்சுருந்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது அதை வெளிப்படுத்தாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. நம்மளோட கவலையை மறக்க செஞ்சு ஒரு குழந்தைக்கு இந்த கவலைங்கிற ஒரு உணர்வு இருக்குமா? அது என்றைக்குமே இருக்காது. ஸோ அந்த கவலைங்கிற உணர்வே இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்புறம் விதைகள், முயற்சிகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்பயாவது உறங்கியிருக்கா? அது என்றைக்குமே ஒரு நாளும் உறங்காது. அந்த மாதிரி ஒரு உலகோட சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த அன்பை மையமாகப்படுத்தி தான் வந்து உலகம் இயங்கி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்புக்கு நம்ம ஏதாவது விலை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக தான் வந்து அன்பு இருக்குது. இதை நீங்கள் எப்படி வந்து இவ்வளோதான் விலை அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அந்த உணர்வுகள் மூலிமா தான் அந்த விலை வந்து நம்ம நிர்ணயிக்க பண்ண முடியும். அதற்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பயணம் மிகவும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அன்பு தான் வந்து முக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற யாருன்னே தெரியாத ஒரு உறவாக இருக்கலாம், அவங்க நம்மளுக்கு வேண்டியவர்களாகவும் இருக்கலாம், வேண்டாதவர்களாகவும் இருக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பாக உரையாடும் போது மட்டும்தான் அவர்களுக்கான ஒரு தொடர்பு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பயணமும் மிகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயணத்தில் தான் வந்து நட்புகள் வந்து அதிகமாக கிடைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்ம நினைப்போம் நம்ம பஸ்ஸில் போகிறவங்க கூடலாம் நம்ம பேசிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து காண்டாக்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அந்த காண்டாக்ட் அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அது ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு உபயோகமானதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உபயோகமானதாக இல்லைன்னா கூட நம்மளை சார்ந்த சமுதாயத்துக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சும்மா இந்த லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வாங்கியிருக்கோம். அவங்க வந்து வேற எங்கேயாவது இருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படிங்கும்போது டக்குன்னு இவங்களை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வந்து கிளிக் ஆகும். அப்போ எப்படி நம்மளுக்கு அந்த இடத்துல கிளிக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள் அந்த அன்பான உரையாடல் தான் வந்து அவங்கள நினைவுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பயணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அதிகமான அன்பு நம்ம வந்து செலுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைகிட்டே ரொம்ப பாசமாக இருப்போம். ஆனால் அதே பாசத்தில் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அன்பை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு புயலான ஒரு நிலையில் கூட அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புன்னகையை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து குழந்தைகளோட இயல்பாக பழகணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஏஜ் இப்போ 20 வயசுக்காரங்க வந்து ஒரு 10 வயசு பையங்களோட பழகி பார்த்தா அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 60 வயசுக்காரங்க வந்து 20 வயசுக்காரங்களோட பேசிக்கும்போது அந்த உணர்வுகள் அதாவது வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து எப்படி நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த தரிசு நிலத்தில் நம்ம ஏதாவது ஒன்று வந்து போடும்போது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அதில் உரம் மற்றும் அந்த விளைக்கிறதுக்கான தண்ணி இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது மட்டும்தானே அந்த தரிசு நிலம் வந்து மிக செழுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு உயிர் அப்படிங்கும்போது அந்த உயிர் இயங்குவதற்கு அன்பு அப்படிங்கிற ஒன்று வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. அதை நீங்கள் வந்து எல்லையற்ற ஒரு பேரன்புனே சொல்லலாம். அது இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நித்யா மேடம் கிட்ட நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட நான் எடுத்து சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து அன்பு வந்து அங்கே நிற்கும்.
அதே சமயம் வந்து இப்போ எனக்கு வந்து அவங்க ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டாங்கன்னா கூட நான் அவங்க தப்பாக பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னா அவங்க தானே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட நான் விட்டு கொடுக்கவும். மேம் கேட்கலையா? மேம் கேக்குதா மேம்? மேம் ஆடிபிள்? ஸோ அந்த மாதிரி மேம் கேக்குதுங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அன்பு வந்து நம்ம அன்பால் நம்மளே வந்து அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உயரிய குணம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புனால மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறதும் அன்பே வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த ஒரு அன்பான ஒரு உயிர் இருக்குது, நம்ம இவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம பகிர்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, அன்பு வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து எனக்கு வேண்டாதவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட, இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கு வந்து எனக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நான் வந்து அவங்கள திட்டுறதுனால எனக்கு ஒரு பயனும் இல்லை. இவங்க எப்போ பார்த்தாலும் நான் எத்தனை தடவை வேலை சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதுக்கு என்ன நினைக்கலான்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இருக்கலாம், இல்லை அவங்களால அந்த சூழ்நிலைகளை நம்ம கையாள முடியலையா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்னன்னா, அவங்க தப்பே வேணும்னே பண்ணியிருந்தாலுமே கூட அதை நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த குணம் நம்மளுக்கு மட்டும் வந்தால் பத்தாது, நம்மளும் மன்னிப்பு கேட்குற அளவுலேயும் இருக்கணும். இப்போ நானே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அந்த உணர்வினோட அந்த உறவோட பாண்டிங் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சுன்னா, நான் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், அட இதெல்லாம் என்னப்பா ஒரு பெரிய விஷயமா, விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கவும் கூட நம்ம தயங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு கவிதை வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அன்பு அப்படிங்கிறது ஒரு ஊற்று மாதிரி, அதை நம்ம வற்றாத ஒரு நதி போல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊத்துல வந்து எப்போதும் நீர் வந்து வந்துட்டே இருக்கும், அது மாதிரி அன்பும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இரு கண்களை போல அன்பையும் நம்பிக்கையும் ஒப்பிடுறாரு. ஒரு பக்கம் அன்பு இருந்து நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அதை வந்து அன்பும் நம்பிக்கையும் ஒரு 2 கண்களோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட விமர்சனம் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அன்பு வளர்றதுக்கான ஒரு இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இருக்கிற இடத்துல வந்து பணிவு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெற்றி பாதையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இலக்கு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இலக்கை வச்சு பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கு என்றைக்குமே வந்து ஒரு அன்பை நோக்கி தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பல அன்பான இதயங்கள் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் அந்த இடத்த நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நாளும் வந்து அன்பு வந்து இதயங்களை வந்து உடைக்க செய்யாது, இணைக்க மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள முதல்ல என்ன வரும்னா, அப்பாடா தப்பிச்சேங்கிறத விட அப்பாடா பயம் போச்சு, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், இவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு தைரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அன்பு தான். அந்த தைரியம் வந்து அதுக்கு ஒரு பேசிக் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தாய்மை பண்பை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இதை அன்பை வந்து ஒரு மந்திர கோல் மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்து ஒரு ஒளிக்கீற்று எப்படி நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதோ, அது மாதிரி ஒரு அன்புங்கிற ஒரு மந்திர கோல் நம்ம கையில் எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மந்திரக்கோளை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பை வந்து அடர் வனத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் வந்து எந்த ஒரு உயிரினுமே போச்சுன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும், அந்த பசுமையான ஒரு சூழல் ஆகட்டும்,
அந்த தண்ணி இருக்கும். எல்லா பஞ்சபூதங்களும் நிரம்பிய இடமாகத்தான் அந்த அடர்வனம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி ஒரு அன்பான உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வந்து மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்பு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம் அதைய. அப்புறம் வந்து நம்ம ஒரு இவங்க கரெக்டாக தான் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அதை பகுத்தறியறதுக்கும் வந்து அன்பு வந்து நீங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சிலவங்க வந்து நம்ம கரெக்டாக இவங்க நேர்மையாக இருப்பாங்க, நம்ம நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அவங்க ஒரு சில டைம் வந்து நம்மளை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அன்பை வந்து நம்மளோட நம்மளுக்குள்ள இருக்கிற இன்ட்ராஸ்பெக்ஷனை பண்பை வந்து ஒரு பகுத்தறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஒரு கலையை வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சார் சார் என்னோட ஸ்லைடு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மாற்றிக்கலாங்க சார். நான் பேசி முடிச்சிடுறேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேர் எடுத்துக்கோங்க. ஒரு மரத்தோட வேர் எடுத்துக்கோங்க. வேர் இல்லாமல் வந்து எந்த ஒரு செடியுமே வந்து நிலையாக இருக்காது. ஸோ அந்த அன்போட வேர் அப்படிங்கிறது தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு, அன்பே அனைத்திற்கும் ஆதாரம் என்றும். ஆத்திச்சூடியிலையும் ஔவையார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே அன்பை வந்து உற்று நோக்கி பார்க்கும்போது எந்த இடத்துல அன்பு இல்லை அப்படிங்கிறத நம்மளே வந்து உணர முடியும். அப்புறம் மனநிறைவு. இது எல்லாம் நம்மளுக்கு என்னதான் ஒரு சொத்து கிடைச்சாலும், பெயர் புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் அன்பால் மட்டும்தான் முடியும். அப்புறம் ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் அன்பை. ஏன்னா அந்த காலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நிமிடம் அப்படிங்கிறது தான். ஒரு நிமிடம் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கும்போது அந்த உதவி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பொன்னான நேரம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நினச்சிருப்போம், இந்த இந்த டைமில் நம்ம இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அது நம்மளையும் மீறி கைவிட்டு போயிடும். அந்த காலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது விரயமான காலம்தான். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத காலத்தை வச்சு ஒரு அன்போடு கனெக்ட் பண்ணி அதை ஒரு அருமருந்தாக வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த உதவி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த உதவிங்கிற வார்த்தை தான் வந்து அன்பாய் மாறி அந்த கேட்ட நபருக்கு வந்து ஒரு ஆறுதலாக மாறி அவங்கள வந்து ஒரு ஆற்றுப்படுத்தும் நிலையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அன்பை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அன்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து கல்வி அப்படிங்கிறது நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பகுத்தறியும் சிந்தனை இருக்கும். ஒழுக்கம் மேலோங்கி இருக்கும். மற்றவர்களிடம் நேசமாக இருப்பீங்க. இந்த நாளுமே வந்து ஒரு தேரோட சக்கரம் மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம உயிருக்குள் வந்து ஒரு கலந்து விட்ட ஒரு உணர்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளையும் கல்வி பகுத்தறிவு நேசம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு உயிரோடு கலந்த ஒரு உணர்வாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அன்பு அப்படிங்கிறது ஒரு ஒற்றை சொல் தான். ஆனால் அது ஒரு மந்திர சொல்லாக நம்ம எடுத்துக்கணும். இந்த வெல்ல முடியாத சொல்லை நம்ம ஒவ்வொருவருமே எடுத்துட்டு நம்ம யாருக்கெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த அன்பை வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சுமையை சுமக்காமல் ஒரு சுகமான ஒரு சுமையை ஏற்றுக்கிட்டோன்னா அன்பு வந்து எல்லா இடத்துலையும் ஓங்கி இருக்கும். இப்போ ஆசிரியரோட கவிதைகளை நம்ம பார்க்கலாம். சார் ஷேர் பண்ணலாம் சார். ஆமாங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சார். ஓகே சார். இதுதான் வந்து புத்தகத்தோட அட்டைப்படம். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து புத்தகத்தோட ஃப்ரண்ட் படம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியரோட குழந்தை வரைஞ்ச படம். அது ஒரு ஓவியம் அப்படிங்கிற ஓவிய திறமை அப்படிங்கிறது அது எல்லா குழந்தைகளுக்கும் வராது. இந்த ஓவியத்தை உற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பெண் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும். இந்த வரைஞ்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நிதி யாழினி 2 பேரும் வரைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்லா வரைகிறாங்க அப்படின்னா இவங்களோட ஸ்கில் இன்னும் வந்து மென்மேலும் வளரக்கு எல்லாரும் வந்து வாழ்த்துங்க. இவங்க நல்லா வரைவாங்க. ஓவியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து வந்துடாது இந்த கலை அப்படிங்கிறது. அது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாங்க சார். இந்த
இந்த கவிதை வந்து சார் இப்போ ஸ்க்ரீன் பெருசாக தெரியுதா உங்க எல்லாருக்கும்? சார் நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அன்பு என்பது வரையறுக்குள் அடங்காத ஒரு பெருவெளி, நீல அகலம் காணாத வான்பரப்பு, நிறைக்க நிறைக்க ஏற்றுக்கொள்ளும் ஆனந்த கடல், பசுமையென விரியும் எல்லையில்லா மனவனம். அன்பை உணர்ந்து பாருங்கள், உயர்த்த பாருங்கள், நமக்குள்ளும் நிறையும் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வரிகளை வந்து நம்ம ஒவ்வொரு லைன் நீங்கள் படிங்களேன், அது வந்து ஒரு அடங்காத பெருவெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? இது வந்து ஒரு பெருவெளியோடு ஒப்பிட்டு இதை வந்து எந்த ஒரு நீல அகலம், நம்ம வந்து வானத்தை போய் நம்ம அளக்க முடியுமா? நம்ம கையை கொண்டு போயிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும். ஸோ அது எல்லையில்லாத ஒரு பிரபஞ்சம். அந்த மாதிரி வந்து இதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து இந்த கவிதையை நான் இப்போ ஒருக்கா வாசித்தேன் இல்லையா? இது நீங்கள் உணர்வுபூர்வமாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது கடத்தப்படும். ஸோ அடுத்த கவிதைக்கு நம்ம போகலாம். சார் அடுத்தது போடுங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அது ஒரு 4 எழுத்து தான். ஆனால் அதை நம்ம முடியும் நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஆசிரியர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். மனதில் முடியும் என்ற எண்ணத்தை, நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை, எல்லோருக்கும் பாதை காட்டும் பொது நலத்தை, இதயங்களை அமைதியில் வெல்லும் அன்பை நிரப்பிக்கொண்டால் நடப்பவை யாவும் நல்லதாய் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறோம், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து பரப்பணும் அப்படின்னா நம்ம முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடுத்துட்டு அந்த நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கையாளணும். அதற்கான பாதை கிடைக்கும் அப்படிங்கிற இதில் வந்து ஆசிரியர் வந்து அவரோட நம்மளுக்குள்ள மட்டும் வச்சுக்கூடாது, தன்னலத்தை, அது பொதுநலத்தை வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். சார் அடுத்த ஸ்லைட் போகலாங்க சார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கூகுள் இதிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அன்புமொழி நம்ம பார்க்கலாம். நம்பிக்கை வசம் நம்மை ஒப்படைத்தால் பிரச்சனைகளின் சுமை பெரிதாவதே இல்லை. நம்பிக்கையும் அன்பும் இணைந்த வழித்தடத்தில் சுமைகள் காணாமல் போகின்றன. நீங்கள் வந்து நம்பிக்கையோ வஸ்திட வந்து உங்களோட அன்பை வந்து ஒப்படைச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே நம்பிக்கையும் அன்பும் இரு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சுமை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். நம்ம சுமையாக சுமக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட். அப்புறம் அன்பும் விதையும் ஒன்றே. அதுதான் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்ம என்ன விதிச்சுட்டு வரோம். நம்ம பிறந்திருக்கோம், இந்த பூமிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த அன்பு அப்படிங்கிறத ஒரு விதையோட ஒப்புமைப்படுத்தி செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மூச்சு விடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வச்ச மூதாதையர்கள் நட்ட மரத்துலேருந்து வந்த ஆக்சிஜன்ஸ் தான். ஸோ அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த அன்பு மொழியில் சொல்லியிருக்காரு. அன்பும் விதையும் ஒன்றே, எவ்வளவு காலம் உறங்கினாலும் எப்போதும் பிறருக்கு பயன் தரும் பயன்படுத்துவோரின் மன விசாலமே அவற்றின் எல்லை. நீங்கள் இதை படித்து உள்நோக்கி பாருங்களேன். ஒரு விதையோட ஒப்பிட்டு சொல்லும்போது ஒரு சாதாரண விதை தான், அது முளைக்கலாம், ஆனால் அது முளைக்காமலும் போகலாம். அது ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பாறையில் இதுக்குள்ள இருந்தாகட்டும், அந்த மரங்கள்லாம் வந்து பில்டிங்க்கு மேலே வரும், எங்கே முளைக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சார் நெக்ஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கும் இன்னும் வேறு விதமாகவும் புரியும். அதுக்கப்புறம் நான் இந்த ப்ளே சொன்னதே தான் சார். நெக்ஸ்ட்டு இதுக்கு போய்க்கலாங்க சார். இந்த கவிதையை நான் எதுக்கு திரும்ப போட்டிருக்கேன்னா, அந்த முடியும் அப்படிங்கிறக்க ஒரு அந்த பாறையவே தாண்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிக்சர் கொண்டு வந்ததுக்காக தான் நான் மறுபடியும் போட்டிருந்தேன். அப்புறம் அன்பும் இப்போ நம்பிக்கை வச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் ஒரு குழந்தையும் இருக்கும். நம்ம குழந்தை வந்து நம்ம கேட்ச் போடும்போது அந்த குழந்தை வந்து பயந்துக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை எப்படி அப்பா பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லா இடத்துட்டையும் காமிச்சிங்கனாலே
உங்களுக்கு இருக்கிற சமுதாயம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லபடியாக இருக்கும், வளரும் தலைமுறைகளும் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கவிதையில். இரு கண்களை போன்றவை அன்பும் நம்பிக்கையும், இரண்டின் பார்வையும் நலமும் வளமும் நிறைந்த சமுதாயத்தை வளரும் தலைமுறைக்கு உருவாக்கும் பாதையில் நிலைத்திருக்கும். ஸோ இதை நம்ம ஒவ்வொருவருமே எடுத்துக்கணும் இந்த கவிதையை அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். அடுத்தது அப்புறம் அப்ளை சொன்னேன் இல்லையா, குழந்தையோட ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்ட்டு. அன்பு குழந்தை போன்றதே, எப்போதும் உடனிருப்பவரை கொண்டாட்ட மனநிலையில் வைத்திருப்பதாலும், குதூகலத்தை வளர்ப்பதாலும், கவலைகளை மறக்க வைப்பதாலும், தன்னையே கவனிக்க செய்வதாலுமே அன்பு மொழி மிக உயர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்போதுமே அன்பாக தான் இருக்கணும். 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 24 மணி நேரம் அன்பாகவே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்பகரமாக தான் அமையும். அதுக்கு இந்த ஒரு கவிதையே வந்து சாட்சி சார். அடுத்தது அடர்வனத்தோட ஒப்பிட்டு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவிதை. அன்பும் அடர்வனமும் ஒன்றே, காணும் மனங்களில் பசுமையை விதைப்பதாலும், தேட தேட உயிர்களை இலைப்பாற்றுவதாலும், திசையெங்கும் இன்ப கனிகளை தருவிப்பதாலும் அப்படின்னு முடிச்சிருக்கார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று அப்படின்னு சொல்லி ஒரு குறள் படிச்சிருப்போம். நம்மளுக்கு என்னதான் ஒரு கசப்பானது இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனிகள் தானே. அந்த கனிகள் தானே எல்லாரும் விரும்புவோம். அது மாதிரி அன்பு அப்படிங்கிறத ஒரு கனியோடு ஒப்பிட்டு இந்த பசுமையை வந்து அந்த வனத்தோட ஒப்பிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. இதில் எந்த கவிதையுமே நம்ம வந்து இந்த கவிதையில் வந்து இந்த பாயிண்டில் வருமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடங்களே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு வார்த்தைக்கு தேட தேட அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம எதை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ ஒரு வார்த்தை தான் வந்து அந்த கவிஞனை வந்து உயர்த்துது அப்படிங்கிறத இந்த கவிதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். அடுத்ததுங்க சார், இப்போ எல்லாருக்குமே இன்றைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், நம்ம எல்லாருமே செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதிகமாகிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட உறவாடு எப்படி இருக்குது உறவாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சற்பனமாக தான் நம்ம பேசுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 20 நபர்கிட்ட பேசுகிறதே வந்து ரொம்ப ரேர் தான். தேவைன்னா பேசுவோம், இல்லைன்னா கூட அந்த வாட்ஸ்அப்பில் இதை அனுப்பிடு, எனக்கு இதை கொடு அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம், நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வலைத்தளங்கள் தான். அது இல்லாமல் நிறைய ஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ளேயே போயிட்டு இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய மனச்சுமையும் ஏற்படும், உடல் வந்து பாதிப்பு ஏற்படும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் வந்து அதை நம்ம எப்போ உணர்வோம் அப்படிங்கும்போது ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போதோ இல்லை மற்றவர்கள் நிறைய இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஃபோனை கொடுத்தா தான் கையில் அப்படியே தேய்ச்சிட்டே அது ஒரு வியாதி மாதிரி வந்துருச்சு, ஃபோன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அந்த மாதிரி எல்லாம் இப்போ புதுசாக வியாதிகள் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் செயலிழந்து போயிடுது. அப்புறம் வந்து அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறதுனால குழந்தைங்க வந்து ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியல. அப்புறம் சும்மா சாப்பிடும்போதாகட்டும் ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளோட வளர்ப்பு வந்து கொஞ்சம் நம்ம தான் வந்து கையாளணும். அதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, உட்காந்து பேசிட்டு சாப்பிட்ணும், அந்த உணவை ருசித்து சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம திங்க் பண்ணும்போது தான் வந்து அந்த இடத்துல வந்து அன்பு அப்படிங்கிறது வந்து ஊட்டப்படுது. உணவிலையும் ஆகட்டும், இந்த குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது என்ன இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனச்சுமை கூட அந்த டைம் கூட அவங்க சொல்லலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அந்த இடத்துல இருக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பால் நம்ம பேசும்போது மட்டும்தான். நீங்கள் பேசாமல் எதையுமே வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த கேஜெட்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கவிதையை நம்ம எடுத்துக்கலாம். முகங்களை மறந்து உறவுகளை புறக்கணித்து கருவிகளுக்குள் மாட்டிக்கொண்ட பொருள் தேடும் அவசர உலகில் பலருக்கும் அன்பின் பாதை தேவைப்படுவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவர்கள் அப்பாதையை தேடத் தொடங்குவார்கள். அப்போது அவர்களுக்குள் அன்பே எல்லாமும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அது அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு
அது இதுன்னு பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆறுதலாக பேசுகிற கூட ஒருத்தர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த அன்பு மொழி மட்டும்தான் வந்து இந்த இடத்துல பேசும். சார் அடுத்ததுங்க சார். இப்போ நம்ம நன்றி அப்படின்னு வந்து ஒரு ஒற்றை சொல்லால் வந்து நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நன்றிங்கிற அந்த ஒரு உணர்வே வரும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அன்பு இல்லாமல் நம்ம வெறும் நன்றியை மட்டும் சொல்லிட்டிங்கனாலும் அந்த நன்றிக்கு ஒரு மதிப்பு இருக்காது. அதை வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நன்றியை வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி கிடைச்சா கூட நம்ம நன்றிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லிடணும். நன்றி, சாரி, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து உறவுகள் தான் அதிகமாகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார். அதுக்கு அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் இருக்கிற 80 கவிதைகளுக்கும் இந்த 15 கவிதைகளே வந்து சமர்ப்பணம். அந்தளவுக்கு ஒவ்வொரு கவிதையுமே வந்து நான் அதோட சாராம்சத்தை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உரையாடினேன். இந்த கவிதைகள் உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் படத்தோட காட்சிப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே தோன்றின ஒரு கவிதை, அன்பு மொழியை அழகாய் வடித்த கவிஞர் இளையவன் சிவா அவர்கள் ஒவ்வொரு கவியிலும் அன்பினை அணிந்து கொள்ளும் அழகான ஆடையாகவும், அகத்தின் அழகை அன்பால் நிரப்பவும், அன்பின் மொழிகளை அன்பாய் கற்றுக்கொள்ளவும், அன்போடு பகிர்ந்தளிக்கவும், அரவணைக்கும் அற்புத அதிசய பெட்டகமாய் அனைவரும் கைக்கொள்ளும் அடக்கமான அறத்தை காட்டும் அருமையான அன்பு நூலை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும், அன்பான தருணங்களை இன்னும் இனிமையாக்க பரிசுகளாய் அள்ளி கொடுக்க அன்பின் வாய்ப்பை தூண்டிவிடவும் உதவும் அழகிய நூல்தான் அன்பு மொழி நூல். ஸோ இந்த அன்பு மொழி நூல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து புத்தகம் பரிமாறிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பை வந்து நேசிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உணர்வுகளை கொஞ்சமாவது தூண்டலாம் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் வந்து பரிசாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து அந்த உத்தியை வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக கையெடுத்திருக்கேன். என்னை பார்க்க வர நட்புகளுக்கும் நான் புத்தகத்தை பரிசாக கொடுப்பேன். அது இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இருந்துச்சுனாலும் அதையும் நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நீங்கள் யாருக்காவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த புத்தகம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் ஆசிரியரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். இதில் நீங்களும் வாங்கி இந்த புத்தகம் வந்து அவசியம் படிங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த பிரியாணி சுவையாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளே ருசி பார்க்காம அதை சேல் பண்ணணும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தருமே படிங்க. நல்லா படிச்சுட்டு அன்பை வச்சுக்கோங்க. அன்பால் எல்லாருக்கும் விதியை தூவுங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உரையை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. அனைத்து இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லா கவிதையுமே எனக்கு உங்க கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அருமையா வந்து எப்படி அன்பா இருக்கும் எல்லாம் சொன்னீங்கன்னா கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். அதாவது எந்த இடத்துல பொறுமையா பேசணும், என்ன பண்ணணும், டீட்டெயிலாக சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு செஷன். உங்க பிபிடி அது சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா இருக்கும் பிபிடி. நல்ல நல்ல படம் கண்டுபிடிச்சு போட்டீங்க. ரமேஷ் நாகராஜன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அது அவ்வளோ நேரம் பொறுமையாக கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஆஸ் யூஷுவல் சேர்க்கணும் மேம். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வெளியில் இருந்தேன், நான் போட்டிருப்பேன், அதை எடுத்தா கரெக்டாக ரமேஷ் நாகராஜன் சார் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் எல்லாம் மேம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் பொறுமையாக நிதானமாக அதை ரசிச்சு சூப்பராக சொன்னீங்க. நான் உங்கள் ஃபேனாகவே ஆகிட்டேன். உங்கள் கவிதைக்கு நான் ஒரு ஃபேன். உங்கள் புக்கை நீங்கள் எழுதி இங்கேயே கொண்டாந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல கால் பண்ணுறேன். விக்கெட் நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அன்பு மொழி சிறப்பான புத்தகம்.
நம்பிக்கை தருமாயின் சவால் உருவாகும். அன்பின் விதை துவல் மரமாய் வளரும். மகிழ்ச்சி அன்பின் உருவம் அன்னை மட்டுமல்ல, மற்றவை அனைத்திலும் காண முயல்வீரே. முடியும் என்றால் வெகுமதி நிறைவாய் உளவியில் இருக்கும் இடம் கூட குதூகலம் கொள்ளுமே. விதை முயற்சி நம்பிக்கை உறங்குமா என்றும் பயணம் மகிழ்வாய் அன்பான உரையாடலில் இயல்பாய் பழகிடவே 60-5 அன்பே உறுதியாம் வெற்றி தோல்வி என வரமாயின் ஊற்றாய் இருக்கும் மணற்கேணி. கண்கள் 2 அன்பும் நம்பிக்கையும். இலக்கு தைரியம் தாய்மை மந்திரக்கோள் ஒளிக்கீற்று அடர்வனம் வழிகாட்டி என வேர் மனநிறைவு அருமருந்து கல்வி பகுத்தறிவு நேசம் உயிரோடு கலந்தது. தேங்க்யூ. அந்த கவிதை என்ன பண்ணுங்க, குரூப்ல போட்டுருங்க, இல்லைன்னா சிவகரி மேம் கருவி வச்சிருங்க. தேங்க்யூ விஜய் மேம். ரமேஷ் நாகராஜன். அனைவருக்கும் வணக்கம். அன்பு மொழி அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, நாங்கள் இது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற யாருமே ஒருத்தர் சந்திச்சதே கிடையாது. ஸோ நம்ம வெறுமை அன்பை பரவாயிட்டு வாய்ஸ் தான் அநேகமாக கேட்குறோம், சில நேரத்தில் முகம் காமிக்கிறோம். அதை வச்சு எனக்கு ஒரு ஸ்லைடை போட சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதா இந்த அன்பு மொழியோட ஒரு அர்த்தம் அப்படின்னு நான் என்னோட ஆரம்பிக்கிறேன். ஒரு உரிமையோட இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அன்புங்கிறது ஆக்சுவலி ஒரு மொழி அப்படிதான் நம்ம எடுக்கலாம். வார்த்தை, எழுத்து, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சொல்ற மாதிரி அத்தனை விஷயங்களும் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். அன்பை மௌனத்துல வெளிப்படுத்தலாம், பேச்சுல வெளிப்படுத்தலாம். ஸோ அருமையான ஒரு புத்தகம். அதுல ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்னன்னா, அன்பு விதை மாதிரி நம்ம தூவி வச்சுட்டோம்னா, என்னைக்கு ஒரு நாள் தூவி வச்சிட்டோம்னா, என்னைக்கா ஒரு நாள் ஒரு கேப்ல போயிட்டு ஏதாவது ஒரு நாள் இது முளைக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சிறிய ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் பந்து விளையாடிட்டே இருப்பான், ஃபுட்பால் மாதிரி. பெரிய ஃபுட்பால் ஒரு பாட்டி டீ கடை வச்சிருப்பாங்க. அதுல போய் உளுந்து 2-3 கிளாஸ் கீழே உடஞ்சிடும். உடனே அந்த பாட்டி திட்டுவாங்களோ நினைச்சு பயந்துட்டு போவான். ஆனா அந்த பாட்டி பாலை திருப்பி தூக்கி போட்டுருவாங்க. போய் விளையாடு, அந்த பக்கம் போய் விளையாடுட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஏதோ அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு 4 டீ கிளாஸ் புது கிளாஸ் கொண்டு அந்த பாட்டிகிட்ட பிரச்சனை. ஸோ அன்பை வெளிப்படுத்தினாங்க, அன்பு திருப்பி பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு சிறிய வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். சூப்பராக இருக்கு, நல்லா. தேங்க்யூ எல்லாருக்கும், நன்றி, வாழ்த்து. மேம், ஃபீட்பேக் முடிச்சதுக்கப்புறம் நூலின் ஆசிரியர் வந்திருக்காங்க மேம். அவங்கள ஏற்புரை வழங்க கூப்பிடலாமா மேம்? மேம் கேட்குதுங்களா? இப்பவே பேச சொல்லலாம் மேம். ஓகே மேம். சார் பேசுறீங்களா சார்? வணக்கம். ஒரு அருமையான இன்றைய மாலை பொழுது எனது அன்பு மொழி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்க வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூல் எழுதப்பட்டது ஒரு பின்னணி ஒரு 2 நிமிடம் மட்டும் சொல்லிவிடுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் நீதி போதனை வகுப்புகள் புறக்கணிக்கப்பட்டு மாணவர்கள் மதிப்பெண்கள் பெறும் எந்திரங்களாகவே மாற்றப்படுகின்றனர். பொதுவெளியிலும் ஊடகங்கள் வன்முறையையும் பழிக்கு பழி என்ற தூண்டுதலையுமே வாசிப்போரிடம் அதிகப்படுத்துகிறது. இன்றைய சூழலில் வீட்டுக்குள்ளேயே அறைகள் வெவ்வேறாக இருக்க குழந்தைகளை நாம் கணினியின் வழியாகவும் கைபேசியின் வழியாகவுமே சந்திக்க வேண்டிய சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளான உறவு முறைகள் பேணுவதை அன்பு என்பதே ஒற்றை சொல்லை கொண்டே அனைவரையும் கட்டி இழுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை அடிப்படையாக வைத்தே முகநூலில் ஒவ்வொரு நாளும் அன்பு மொழி 1, 2 என்று எழுதி வந்தேன். ஒரு கட்டத்தில் இவையெல்லாம் மக்களிடம் கொண்டு செலுத்தினால் என்ன என்ற ஒரு எண்ணத்தின் விளைவே
இதை நூலாக உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருந்தேன். இதை ஒரு எனது எண்ணத்தை தாண்டி அதையும் இன்னும் சிறப்பாக உங்கள் முன்னால் அருமையாக எடுத்து வைத்து கவிதைகளின் வழியாகவும் அதை காட்சிப்படுத்துதலின் வழியாகவும் அருமையான மற்றொரு இந்நகர்வுக்கு என்னை இழுத்துச் சென்றிருக்கிறார் தோழர் சிவக்கணி அவர்கள். அவருக்கு இந்த வேளையில் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டு ரசித்த ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். வெல்கம் டு ரீட் ஃபோர் சார். நீங்களும் கண்டிப்பா வந்து பிரசன்ட் பண்ணலாம் சார். நீங்க சிவக்கணி மேம்கிட்ட உங்க நம்பர் வாங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். சரிங்க மேடம், நன்றி. ஒரு நாள் வந்து கண்டிப்பா பேசுறேன். உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப சொல்லுங்க சார். சரிங்க மேடம், ரொம்ப அருமையா சார் உங்க புக்கு, சூப்பரா. நன்றி. தேங்க்யூ சார். சரிங்க மேம், சேவா மேம். நீங்க எங்க தளத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நன்றி. ரமேஷ் நாகராஜன் சார், ரொம்ப நன்றி சார். நீங்க ஆக்சுவலா அன்புங்கிற மாதிரி சிவக்கணி மேம் முழுமையா சொன்னாங்க. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்துச்சு, நான் கேட்டோம். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா தேங்க்யூ. அதாவது எனக்கு என்னன்னா, ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு கூட இந்த அன்பு அப்படிங்கிறது தான் ஒரு லாங்குவேஜ் ஆயிருக்கு. அப்படியே எல்லார்ட்டையும் எல்லாரும் கேட்டுற மாட்டாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உதவிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் எப்படி கருதுவேன் அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பாக நான் அதை எப்பவுமே எடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான். தேங்க்யூ சார். அருணகிரி சார், நீங்க பேசுங்க சார். குடிநீர் சேவனை மேடம். அன்புமொழி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் ஜோதி, அன்புதான் உலக சக்தி. அந்த வழி வங்கக்கடல் ஆழம் வல்லுநர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாராலும் காண முடியாது. அந்த அன்புமொழி பிரசன்ட் பண்ண மேடத்துக்கு, சேவ மேடத்துக்கு நன்றி, வார்த்தை இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா? சித்ரா மேம் சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இந்த இதுக்குள்ள. ஆனால் நித்யா மேம்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் மேம். இவ்வளோ ஒரு நல்ல குரூப் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. முதல் புக்கு எனக்கு அன்புமொழிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மேமோட எக்ஸ்பிளனேஷன், பிபிடி ப்ரெசன்டேஷனும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடாக பிக்சர்ஸும் எடுத்து போட்டிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்க பேச அவ்வளோ அருமையாக பேசினாங்க, தெளிவாகவும் பேசினாங்க. அதை எழுதியிருக்க சார் நல்லா எழுதியிருக்காங்க. நான் புக்ஸ் இங்கே நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் இருக்கேன், ஆனால் புக்ஸை வந்து ரீடு போர்டுன்னு கொடுத்தா கூட நான் படிக்க மாட்டேன், அந்தளவுக்கு இருந்தேன். அருமையான காட்சி பதிவு, அருமையான மொழிபெ அவங்க அது என்ன சொல்றது, சாறு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, கரும்புச்சாறு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு. அவ்வளோ 80 பக்கத்தை வந்து 12 பிபிடியா போட்டு கொடுத்துட்டாங்க, பேஜஸ் அருமையாக கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு மொழி புலமையெல்லாம் கிடையாது. மேம் பேசுகிற அளவுக்கு நான் பேசலாம்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினதே அதுவே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மொழி புலமை தான் காட்டுது. ஸோ அதனால் நம்மளுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம என்றைக்கும் எடுத்துக்கவே கூடாது. முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம நகர்ந்து செல்லலாம் மேடம். நன்றி மேம் உங்களுடைய பின்னோட்டத்திற்கு. சிவக்கணி அம்மாவுக்கும் மற்றும் எனக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க மேம். என்ன நீ என் நம்பர் நான் வந்து நித்யா மேம்கிட்ட வாங்கிக்கிறேன். நித்யா மேம் அந்த நம்பர் மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்றீங்களா? சித்ரா மேம், நான் சிவக்கணி மேம் சொன்ன மாதிரி தான் சொல்ல வந்தேன். எல்லாரும் இங்க வந்தா கத்துக்கிறோம். நீங்க வந்து கேட்கும் போதே அந்த ஆர்வம் வருதுன்னா இனிமே நல்லா வரும். நீங்க இல்லைன்னுலாம் கவலைப்படாது. சிவக்கணி மிகவும் அருமையா இருந்ததுமா. தேங்க்யூ மேம். அருமையான நூல் அது.
அந்த நூலினை எடுத்து திறனாய்வு செய்து நீங்கள் எடுத்து சொன்ன விதம் மிகவும் அருமை. நன்றி அம்மா. நன்றி செல்வி மேடம். சிவா மேம், செல்வி மேடமும் நம்ம தளத்துக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்களும் நல்ல தமிழ் எனக்கு அவங்க நம்பர் அனுப்பி விடுங்க. தமிழ் ஆசிரியர்னு நான் நினைக்கிறேன் join நான். பண்ணிடுறேன். சரிங்க மேடம். நீங்களும் அனுப்புங்க, நித்யா மேம் அனுப்புங்க. ஓ நான் ஓகே. நாளைக்கு பேசிட்டு அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணிடுறேன். எனக்கு நிறைய பேர் புதுசா வரணும், அதான் என்னோட ஆசை. அப்பதான் எல்லாருமே நம்ம எல்லாரும் என்ன படிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எல்லாம் இங்க கூட்டிட்டு வரதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்வி மேம். வேற யாராவது எல்லாருமே தமிழ்ல மேம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க மேம். எந்த லாங்குவேஜ் வேணா பேசலாம் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம், செல்வி மேடம் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓ சூப்பர். புத்தகம் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கிறேம்மா. உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். பெரிய ஆசைப்படுறாங்க. நன்றி மேம். நீங்க உங்களுடைய புக்கே வந்து இங்க பிரசன்ட் பண்ணலாம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. அடுத்த முறைக்கு நான் சிவப்பு மேம் நம்பர் வாங்கிட்டு நான் 2 பேரையும் கால் பண்றேன். ஓகே, சரிங்கம்மா, சரிங்க. தேங்க்யூ சித்ரா மேம். உங்களுக்கும் நித்யா மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். புதுசா நாராயணன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் உதவியில தான் இது நடக்குது. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மேம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். ஒன்ஸ் அகைன் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ராடனரி செஷன். நம்ம கவிதைக்கு நான் வந்து பெரிய ஃபேன். சிவகிரி மேம் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம், இது வரைக்கும் எனக்கு பின்னூட்டம் கொடுத்து என்னையும் ஒரு செதுக்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களெல்லாம் நான் பார்க்குறேன். மிக்க நன்றி இந்த நாளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக. உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம், வாய்ப்பிற்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் மை கிரேட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிவகரி மேம், பிபிடி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அருமை, மிக அருமையா இருந்தது. ஒரு அழகா அந்த போட்டோ எடுத்து கிராப் பண்ணி அழகா போடுறீங்க. சூப்பரா. சரி, இன்னும் நிறைய கற்றுக்கணும் சார். தேங்க்யூ சார். இதுவே ரொம்ப நல்லா போடுறீங்க நீங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நீங்க அந்த 5:30க்கு ஒரு செஷன் பேசுவீங்கல்ல, அப்போ ஒரு தடவை பிபிடி போட்ட போது நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க, நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே. எங்கடா பிக்சர் கண்டுபிடிப்பாங்க, இவ்வளவு அழகா போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை தான் மேம் கொடுக்குது, இயற்கை. சூப்பர். அடுத்த மாசமும் இதே மாதிரி ஒரு சூப்பர் புக் எடுத்துட்டு வந்து நீங்க சரி எனக்கு மேம், சொல்லுங்க. கண்டிப்பாக மேம். தேங்க்யூ. அடுத்த மாசம் வாங்க. ஓகே. நீங்க தான் நினைப்பீங்க இந்த மாதிரி வேலையே இல்லை. தேங்க்யூ. குட் நைட் எல்லாருக்கும். தேங்க்யூ சிவகிரி மேம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மண்டே இன்னைக்கு ரமேஷ் சார் பேசுறாங்க, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. எந்த ரமேஷ் சார்? ரமேஷ் நாங்க எத்திராஜ். எத்தனாச்சு ரமேஷ்? ஓ, நான் வேற பயந்துட்டேன். நீங்க நாளைக்குன்னா நான் ரெடி பண்ணணும் இல்லையா? இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நானே தர முடியாது.